பண்ணா? அவன் கையில எடுத்த ஒரே ஆயுதம் என்ன? யார் சொல்ல முடியும்? குச்சி வச்சு என்ன பண்ணுமா? போய் ஜனங்க மத்தியில மிதிப்பட்டு அவன் செத்து போயிடுவான். அவனுக்கு இருந்த ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? வாய். சொல்லுங்க, வாய். அவன் கத்துறான் பாருங்க. என்னடா அவன் கத்திருப்பான்? இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே. ஏன்னா ஜனங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? இயேசுன்ற பேரை சொல்லிட்டு தான் போறாங்க. அவர் நன்மை செய்கிறவன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. அவர் அற்புதம் செய்கிறவன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. அவரு எல்லாருக்கும் என்ன வியாதியஸ்தர்கள், நோய் உள்ளவர்கள் எல்லாரையும் சுகமாக்குகிறாரு அப்படின்னு பேசிட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லா காலையும் வாங்கிட்டாங்க, எல்லா வார்த்தையிலையும். அப்ப என்ன சொல்லி கூப்பிடுறான்? சொல்லுங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எனக்கு இறங்கும்னா என்ன? எனக்கு உதவி செய்யுங்கன்னா அர்த்தம். சொல்லுங்க, எனக்கு இறங்கும்னா எனக்கு உதவி செய்யுங்க, நான் உதவியற்றவனா இருக்கிறேன் அப்படின்னு கத்திட்டே இருக்கா. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இறங்கும். ஒரு 5000 ஜனங்க முன்னாடி இருக்கிறாங்கப்பா. ஏசப்பா அதை தாண்டி அங்க இருக்கிறாரு. சொல்ல போனா இந்த ஆறு இருக்குல்ல, இந்த ஆறு தாண்டி அக்கறையில ஏசப்பா இருக்கான்னு நினைச்சீங்க. பர்திமை கூட இங்க இருக்கான். அந்த ஜனங்க இந்த இடப்பட்ட இடத்துல ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு 5000 10,000 பேர்னு வச்சுங்க. இவன் கூப்பிடுற சத்தம் யாரு காதுல கேட்கணும்? ஏசப்பா காதுல கேட்கணும். சரிங்களா? ஆனா ஏசப்பா காதுல கேட்க முடியுமா? ஏன்னா ஜனங்கள் ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அமைதியா இருக்குமா? எப்படி இருக்கும்? சத்தம் வந்துட்டே இருக்குமா? கச்ச 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 கச்ச. ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க, சத்தம் இல்லாம இருக்கும். சந்தைக்கு போறீங்க, காய்கறி வாங்க, பழங்கள் வாங்க, எப்படி இருக்கும் அந்த சந்தை? கச்ச 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 கச்ச. மீன் மார்க்கெட்டுக்கு போறோம், கறி கடைக்கு போறோம், எப்படி இருக்கும்? அமைதியா இருக்குமா? இல்ல, ஜனங்க சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த பர்திமை குருடன் என்ன பண்ணணும்? அவன் ஏசப்பா கூப்பிடணும். அதனால அவன் எடுத்த ஒரே ஆயுதம் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு சொல்லுங்க இறங்கும். இறங்குன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? சொல்லுங்க, அடுத்த செகண்ட் இந்த ஜனங்கள்லாம் ஏசப்பா காதுல உடனே கேட்கல. ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? சொல்லுங்க, அதட்டுனாங்க. இவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யார? பர்திமை குருடனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், கத்தாதடா, போடா போடா போடா. ஏசப்பா பார்த்தா பெருமையோடு பேசிட்டு போறாங்க. ஆனா இந்த பர்திமை குருடன் என்ன பண்றாங்க? ஜனங்க திட்டுறாங்க, அதட்டுறாங்க.